வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோஸ் போடுறேன். என்னால் கண்டினியூ வீடியோ பண்ண முடியல, பர்சனல் இஷ்யூஸ்னால தான். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரோட எக்ஸாம் வந்து நேற்று அட்டன் பண்ணேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல வரேன். அதாவது நான் படித்தது வந்து டிஎன்பிசிக்கு கேட்டதோ இல்லையோ, டிஆர்பிக்கு நல்லா கேட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி. தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு கம்பேர் பண்ணும்போது. அதாவது டிஎன்பிசியோட கம்பேர் பண்ணும்போது டிஆர்பியோட தமிழ் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக தான் இருந்துச்சு. எல்லாமே டேரெக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஒரு ரெண்டு கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் படித்தவங்க பாஸ் பண்ணக்கூடியதாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸோடது எப்படி இருந்துச்சு எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அது வந்து எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருந்துச்சு. எனக்கு வந்து தெரியவே தெரியாது. ஏன்னா நான் இங்கிலீஷ் மீடியத்தில் தான் படிச்சுட்டு போனேன். ஆனால் கொஷின் பார்க்கும்போது பார்த்தோம்னா இங்கிலீஷு தமிழ் மீடியம் ரெண்டுமே கலந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல அப்படின்னு தோணுச்சு. ஆனால் கொஸ்டின்ஸ் எல்லாமே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா கான்செப்ட் ஓரியன்டாக தான் கேட்டிருந்தாங்க. எது இம்பார்ட்டன்ட் கான்செப்டோ கண்டென்ட் கொடுத்துருக்கிற சிலபஸில் எது இம்பார்ட்டன்ட் கான்செப்டோ அதுலேருந்து தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நல்லா ஸ்டாண்டர்டாக இருந்துச்சு. ஆனால் இதில் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறி தான். ஏன்னா வந்து நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணல. குரூப் 2 முடிச்சுட்டு இருந்த கேப்பில் மட்டும்தான் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்காக படித்தேன். ஸோ எனக்கு ரொம்ப கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, பேசாமல் நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸே படிச்சிருக்கலாமோ, ஃபுல் டைமை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா கொஷின் மாடுலேட்டராக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. தமிழ்லேயும் கொஷின் இது ஆட் பண்ணதுனால இங்கிலீஷ் மீடியத்தில் சப்போஸ் நம்மளுக்கு லாக் ஆச்சு கொஸ்டின் ரீட் பண்ணும்போதோ இல்லை கான்செப்ட் புரியல அப்படின்னா தமிழில் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொஷின்ஸை கொடுத்துருந்தாங்க. புக்லெட் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. டிஎன்பிஎஸ்சியோட புக்லெட்டவே நம்ம படித்து டிஆர்பியோட புக்லெட்டை படிச்சுட்டு என்னது இவ்வளோதானா அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா 180 கொஷின்ஸை வந்து 56 பேஜில் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளோட டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின்ஸ் எல்லாமே இப்போ ஆல்மோஸ்ட் 100க்கு மேலே தான் இருக்குது பேஜு. புக்லெட்டில் பார்த்தோம்னா ஒவ்வொரு புக்லெட்டும் 100 பேஜுக்கு மேலே தான் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் டிஆர்பியோட கொஷின் பேப்பரை பார்க்கும்போது அட சாமி என்னடா இது இந்த அளவுக்கு தான் இருக்குது, அதில் 180 கொஷின் இருக்கா அப்படின்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா எல்லாமே இருக்குது. இங்கேயும் வந்து ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஒன் சைடு தமிழ் மீடியம், இன்னொரு சைடு இங்கிலீஷ் மீடியம். அதாவது யூபிஎஸ்சியில் ஃபாலோ பண்ணுற மெத்தடை வந்து இங்கே டிஆர்பி ஃபாலோ பண்ணியிருக்கு. இதே மெத்தடை வந்து டிஎன்பிஎஸ்சி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா புக்லெட்டை பார்க்கும்போதே என்னடா அத்தா பெரிய கொஷினாக படிக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதாவது நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணணுன்னு தான் நினைக்கிறாங்களா ஒழிஞ்சு கொடுத்துருக்கிற கொஷினை வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்தா கான்செப்ட் ஓரியன்டாக கொடுத்தா வந்து படிச்சுக்கிறவங்க பாஸ் ஆவாங்க அப்படின்னு யோசித்து கொஷின் எடுக்கணும். ஏன்னா இனி எப்படின்னு தெரில. ஓகே முடிஞ்சு போச்சு. எல்லா எக்ஸாமுமே இந்த இயர்க்கான பெரிய எக்ஸாம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி நம்மளோட ப்ரிப்பேரிசன் அப்படிங்கிறது பார்த்தோன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து குரூப் 4 குரூப் 2 நோக்கி தான் நம்ம இனி போக போகிறோம். இடையில பார்த்தோம் அப்படின்னா ஆர்ஆர்பியோடது என்டிபிசி எக்ஸாமை வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஆல்ரெடி அது நடந்துட்டு தான் இருக்குது. இந்த 2025க்கான எக்ஸாம் வந்து நடந்துகிட்ருக்குது. இப்போ தான் சிபிடி 1 முடிச்சிருக்கு, சிபிடி 2 வந்து நடக்க போகுது. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் இயருக்கான ஆர்ஆர்பி என்டிபிசியோட நோட்டிஃபிகேஷனை விடுறாங்க. அது பார்த்தோம்னா வேக்கன்சி கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. வேறு எதுக்குமே படிக்கல அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுங்கள். எக்ஸாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2 இல்லைன்னா ஜனவரி ஸ்டார்டிங்கில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டிஎன்பிசி மட்டும் நம்பிட்டே இருக்காமல் இடையில எந்த எக்ஸாம் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா மேக்ஸும் ஜிகேவில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா எல்லா எக்ஸாமுமே அட்டன் பண்ணலாம். ஸோ அடுத்த இலக்கை நோக்கி தான் நாம் இனி பயணிக்கணும். டிஎன்பிசியோட ஆனுவல் பிளானர் வந்து இப்போ நம்மளுக்கு இயர் 2 தான் கொடுக்க போகிறாங்க. அதனால் சோர்வாகாதீங்க, படிக்கிறத யாரும் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அடுத்து என்ன படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோஸ் போடுறேன். நானும் வந்து சஃபராகி தான் இருக்கேன். ஸோ இருந்தாலும் வந்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கான பாதையை நம்ம தான் உருவாக்கணும். கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமாக வந்து டிஎன்பிசியை படிக்கிறதுக்கு துவங்குங்க. மற்றபடி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிற எல்லாருமே
பரவாயில்ல, இந்த தாட்டி போனால் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இனி வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 அப்படின்னால தனித்தனியாக பிரித்து படிக்க வேண்டாம். இனி படிக்கிறது எல்லாமே குரூப் 1 தான். குரூப் 1 தான் நம்மளோட டார்கெட். நம்ம குரூப் 1க்கு படித்தா தான் அட்லீஸ்ட் குரூப் 4லையாவது உள்ளே போவோம். ஸோ நம்மளோட ஸ்டடீஸ் அப்படிங்கிறது வந்து குரூப் 1 நோக்கியே இருக்கலாம். அதுக்கான வீடியோஸை வந்து நான் போடுறேன். அது கண்டினியூவாக பார்க்கலாம். ஓகேங்களா?